இங்க தப்பு செஞ்சா யாரு வேணாலும் தட்டி கேட்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் பேச்சு சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு. இத்தனைக்கும் அவ ஒண்ணு மாஸ்க் பண்ணி எல்லாம் ஒரு போட்டோவை போடல. அந்த நடிகர் அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல என்ன போட்டிருக்காங்களோ அதையை எடுத்து போட்டு அதுதான் போட்டாங்க. அது ஏன் நடந்துச்சு? இப்போ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பு யாருனால நடந்துச்சுன்னு பார்க்கணும்ல. நீங்க பேசுறதுனால தானே சார் அந்த கண்டென்ட் அப்படி வெளியே வந்துச்சு. இன்னைக்கு ஒரு நடிகர் அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல அந்த போட்டோவை போட்டாங்க. அவங்க போடாம இருந்தா அந்த போட்டோ எப்படி எங்களுக்கு கிடைச்சிருக்கும்? இப்ப இந்த அக்கா வேற வந்துச்சு, எல்லாம் என்ன பேசுவாங்களேன்னு தெரியலன்னு அந்த போட்டோவை போட்டு உங்க நிர்வாகிகளே ட்ரோல் பண்றாங்க. இந்த அராஜகம்லாம் ரொம்ப நாள் நிற்காது. நீங்க தான் ரூட் மாஃபியா வச்சு வாய்ஸ் ஆஃப் காமனை வச்சு டெய்லியும் ரிப்போர்ட்டா அடிச்சு தள்ளுறீங்களே நிறைய ஃபேஸ்புக் யூடியூபுக்கெல்லாம். டிவிக்கு அரசாங்கத்துக்கு யார் யாரெல்லாம் எதிராக பேசுறாங்களோ அவங்கள எல்லாம் ரிப்போர்ட்டாவே அடிச்சுட்டு இருக்கீங்களே. ஹிட்லர் ஆட்சியை விட ரொம்ப மோசமா இருக்கு ஆட்சி. இதை மாற்றணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு போய் நிறுத்தும். அந்த டைம் மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கும். அனைவருக்கும் வணக்கங்க. என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? இங்க அதாவது என்னைக்குமே தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வரலாறு அப்படின்னா எப்படின்னா, இங்க தப்பு செஞ்சா யாரு வேணாலும் தட்டி கேட்கலாம். அதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் பேச்சு சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அது உண்மைதான், கண்ணியமா இருக்கணும், மரியாதை குணத்தோட இருக்கிறதா இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், இங்க டீ கடையில் இருக்கவங்க கூட அரசியல் பேசுவாங்க இப்படினால நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களை விடுங்க, இதுக்கு முன்னாடி கலைஞர் இருந்தாரு, அண்ணா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க. ஏன் எல்லாரும் பார்த்து வியந்து அவங்கள பார்த்தாலே பயப்படுவாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்திருக்காங்க. அவங்க கூட செய்யாதத இன்னைக்கு இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கோம். இன்னும் ஒரு சில தோழர்கள்லாம் ஃபேஸ்புக் பதிவுல போடுறாங்க, முன்ன இருந்த ஆட்சியில என்ன நடந்துச்சோ அதான் எது நடந்துச்சு, திமுக என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி தான் சும்மா ட்ரோல் பண்ணவங்க, இல்லை கம்பேர் பண்ணி பேசினவங்க, இல்லை நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி ஹேஷ்டேக் போடுவாங்கல்ல, இந்த ஊழல், போதை, டாஸ்மார்க் அதெல்லாம் இன்னைக்கு அவங்க சரி கட்டிட்டாங்களான்னு கேட்டா அது இல்லை, அதுக்கும் திமுக தான் காரணம். அப்ப திமுக பீரியட்ல நடந்தாலும் திமுக தான் காரணம் அப்படின்னு பொய்யா சொல்றாங்களே. நான் என்ன பண்ண முடியும்? எம்எல்ஏ ஏன் பழி போடுறீங்கன்னு கேட்கறவங்க தான் இன்னைக்கு இருக்காங்க. ஆனா உண்மையாலுமே ஆட்சியாளர்கள் யார் ஆட்சி பொறுப்புல இருக்காங்களோ, ஒரு நாட்டுல என்ன தவறு நடந்தாலும் அது எனக்குன்னு சொல்லி ஏத்துக்கக்கூடிய அந்த தலைமைத்துவம், அந்த மனப்பான்மை இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்கான்னு கேட்டா அது இல்லை அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. ஆனா இன்னைக்கு சில தோழர்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஃபேஸ்புக் பக்கத்துல போடுறது என்ன, முன்ன என்ன நடந்துச்சோ அதான் இங்க நடந்துச்சு. அப்படியே அங்க நடக்குது. ஏங்க கொஞ்ச நாச்சும் ஒரு வரமுறையோட பேச வேணாம்? எத்தனை ட்ரோல்ஸ், எத்தனை மோசமான பேச்சுக்கள் திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்கள் மீதும். ஏன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும் போதே அவரை பத்தி எத்தனையோ அவதூறுகள் இந்த சமூக வலைதளத்துல பேசப்பட்டுச்சு. அவங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டிருக்காங்களா? ஆனா இன்னைக்கு ஜென்சி மீட்டப்ல ஒரு பங்கேற்பாளரா, அதாவது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசிங் குழுல இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் இத்தனைக்கும் அவர் ஒன்றும் மாஸ்க் பண்ணி எல்லாம் ஒரு போட்டோவை போடல. ஆக்சுவலி ஒரு இன்ஸ்டா பேஜ்ல அந்த நடிகர் அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல என்ன போட்டிருக்காங்களோ அதையை எடுத்து போட்டு அதுதான் போட்டாங்க. அது ஏன் நடந்துச்சு? இப்போ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பு யாருனால நடந்துச்சுன்னு பார்க்கணும்ல. அப்ப அது யாருனால நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா முழுக்க சிஎம் சார்னாலதான் நடந்துச்சு. ஏன்? அவரு தான் உட்கார்ந்து சட்டப்பேரவையில மக்களுக்கான பிரச்சனை என்ன பேசணுமோ அதை பேசியிருக்கணும். அதை தாண்டி பிரச்சார கூட்டத்துல பேசுற மாதிரி குட்டி ஸ்டோரி எல்லாம் சொன்னா, ஏங்க உங்க கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் உங்களை பத்தி பேசினா கோவம் வரணுமா? நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர், அதுவும் ஒரு என்ன சொல்றது, மிகப்பெரிய ஒரு அரசியல் புரிதலோட அதைய மட்டுமே வாழ்க்கையா கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர். எங்களுக்கு உண்மையாலுமே உங்க கட்சிக்காரங்களுக்கெல்லாம் நீங்க தெய்வம் மாதிரி, நீங்க கடவுள் மாதிரி. இன்னைக்கு இருக்கிற சிஎம் அவர்கள் தான் மிகப்பெரிய தலைவரா தெரிஞ்சா, எங்களுக்கு தலைவர் ஸ்டாலின் சார் தான். அப்போ அவரை நீங்க கொச்சைப்படுத்துற மாதிரி ரொம்ப மோசமா உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது எங்களுக்கு எல்லாம் வலிக்காதா? நீங்க பேசுறதுனால தானே சார் அந்த கண்டென்ட் அப்படி வெளியே வந்துச்சு. அதுவும் என்ன, இன்னைக்கு ஒரு நடிகர் அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல அந்த போட்டோவை போட்டாங்க. அவங்க போடாம இருந்தா அந்த போட்டோ எப்படி எங்களுக்கு கிடைச்சிருக்கும்? அப்ப இதெல்லாம் நீங்களே எல்லாம் செஞ்சு வேணும்னே இந்த மாதிரி பசங்க ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா, ஏன் இன்னைக்கும் டிவிக்கு நிர்வாகிகளே நிறைய பேர் அந்த போட்டோவை போட்டு, ஐயோ அக்கா வந்துருச்சே, இத்தனை நேரம் நல்லா தானே இருந்துருச்சு, இப்ப இந்த அக்கா வேற வந்துருச்சு, எல்லாம் என்ன பேசுவாங்களேன்னு தெரியலன்னு அந்த போட்டோவை போட்டு உங்க நிர்வாகிகளே ட்ரோல் பண்றாங்க. அப்ப அது கரெக்டா? ஏன் அங்கெல்லாம் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல? நைட்டு 12 மணிக்கு போய் போலீஸ் நிக்கல, எனக்கு கொலை குத்தமாங்க பண்ணிட்டாங்க.
இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். நியாயப்படி பார்த்தா பேச்சு சுதந்திரம்னு ஒண்ணு இல்லையவே இல்லையா இந்த ஊர்ல? உண்மையாலுமே சொல்ல போனா இன்னைக்கு நம்ம திமுகவை சார்ந்து இல்ல வந்து ஒரு நார்மலா இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கூட ஒரு பெண்கள் கூட ஒரு ஒரு விஷயம் தட்டி கேட்டா, ஏன் இந்த ஆட்சியில இந்த டிவிக்கு ஆட்சியில் இப்படி நடக்குதுன்னு கேட்டா உடனே அவங்கள பத்தி கமெண்ட்ஸ்ல கேவலமா இன்னதான் இல்லாம அவங்களுடைய கேரக்டரை தப்பா பேசி அவங்களுடைய நடவடிக்கையை தப்பா பேசி அவங்களோட குடும்பத்தை கேவலப்படுத்தி, ஏங்க சிஎம் சார்னா மட்டும்தான் ரொம்ப மரியாதையா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன அவ்வளவு கேவலமா தெரியுறாங்களா? இல்ல எனக்கு புரியல. அது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக்கா அரசு வச்சிருக்கு, இதை என்ன பண்ண காத்துட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. அப்போ அந்த பெண்களை பத்தி அவ்வளோ மோசமா, இதை விட ஒரு சில டிவிக்கு ஆதரவா பேசப்படுறவங்க என்ன பண்றாங்கன்னா, எந்த பெண்கள் அப்படி பேசியிருக்காங்களோ அந்த பெண்ணோட போட்டோவை போட்டு இந்த பெண் இப்படி பேசிருச்சுன்னு ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாங்க. அப்ப அதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கு கண்ணு தெரியாதா? அப்ப அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தா நீங்க வாங்கிக்கிறீங்களா? உடனே இந்த மாதிரி நைட்டு 12 மணிக்கு போய் ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? அதை தாண்டி இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு தமிழ்நாட்டுல? எத்தனை பெண்களுக்கு இன்னைக்கு பாலியல் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? தேதிக்கு இன்னைக்கு கூட கோயம்புத்தூர்ல ஒரு 25 வயசு பெண் வந்து இறந்து கடந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை இருக்கு? இதெல்லாம் வந்து எதை பத்தியும் கேட்காம ஒரு ஒரு பையன் திமுக சார்ந்த ஒருத்தர் அவர் பேசிட்டாரு, அந்த விஷயத்த அதை சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக இவங்கனாலதான் ஒருவேளை ஜென்சி மீட்டப் தமிழ்நாடு முழுவதும் நடக்குது, இவங்களை தடுத்து நிறுத்திட்டோம்னா, இந்த பயத்தை காட்டிட்டோம்னா நீ ஜென்சி மீட்டப் யாரும் வரமாட்டாங்க, இளைஞர்கள் யாரும் திமுக பக்கம் போக மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சார், யாரா இருந்தாலும் சரி, முதல்வர் இப்படி நினைச்சாலும் சரி, முதல்வர் இப்படி நினைச்சாலும் சரி, அதை தாண்டி கட்சி நிர்வாகிகள் இப்படி நினைச்சாலும் சரி, இல்ல வேற யாராச்சும் ரூட் டீம் போட்டு ரூட் மாஃபியா மூலமா இப்படி நினைச்சாலும் சரி, நீங்க தான் ரூட் மாஃபியா வச்சு வாய்ஸ் ஆஃப் காமனை வச்சு டெய்லியும் ரிப்போர்ட்டா அடிச்சு தள்ளுறீங்களே நிறைய ஃபேஸ்புக் யூடியூபுக்கெல்லாம். டிவிக்கு அரசாங்கத்துக்கு யாரெல்லாம் எதிராக பேசுறாங்களோ அவங்கள எல்லாம் ரிப்போர்ட்டாவே அடிச்சுட்டு இருக்கீங்களே. இந்த அராஜகம்லாம் ரொம்ப நாள் நிற்காது. கண்டிப்பா ஒரு நாள் எல்லா அராஜகத்துக்கும் ஒரு முடிவு வரும். நீங்க ரொம்ப தூய்மையான ஆட்சியை கொடுக்குறீங்க, தூய ஆட்சியை கொடுக்குறீங்க அப்படின்னு பேர்ல ரொம்ப துயரப்படுத்திட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்களை உங்களோட இணைச்சுக்காதீங்க. இங்க தமிழ்நாட்டு மக்கள்னா எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கும். உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க 1,72 லட்சம் தான். மிச்சம் இருந்தவங்களா உங்களை எதிர்த்துதான் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களை யாரும் முழுசாலாம் ஏத்துக்கல. இந்த டிவிக்கு கவர்மெண்ட் ஏதோ மக்கள் எங்களை பார்த்துக்குவாங்க, மக்கள் எங்களுக்காக செய்வாங்க. எந்த மக்கள்? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் வேணா உங்களுக்காக செய்யலாம். அதுவும் உங்க ஓட்டு போட்ட மக்களே இன்னைக்கு பார்த்து என்ன இந்த மாதிரி சின்ன பையன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் யோசிப்பாங்க. அதுவும் இன்னைக்கு நடந்திருக்கு இந்த சம்பவம். நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதை பத்தி எல்லாம் இந்த கவர்மெண்ட் யோசிக்காம உங்களை பத்தி ஒரு விஷயம் பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரி. அப்போ தேர்தல் பிரச்சாரத்தும் போது பாண்டிங்களே சார், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. அப்ப அதெல்லாம் வந்து ஒரு மனிதரை வந்து கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா? அப்ப அசிங்கப்படுத்துற மாதிரி தெரியாதா? அப்ப இன்னைக்கு இந்த விஷயம் தான் உங்களுக்கு அது பர்சனல் கேட்டா அது பர்சனல் வெளியே போடாதீங்க சார், உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இல்ல நீங்க வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. எதுக்கு வெளியே வரணும், எதுக்கு அதை காமிச்சுக்கணும்? அது பப்ளிக் டொமைன்ல ஒரு டைம் வந்துருச்சுனால அது பப்ளிக் தான். அதை பர்சனல் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்லைன்னா டிஃபைன் பண்ணுங்க நீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை தாண்டி இந்த அரெஸ்ட் பண்றேன் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க இப்போ வந்து ஏதோ பாஷா வேலை காமிக்கிறீங்களா? பயமுடுத்துற வேலை பண்றீங்கல்ல, பண்ணுங்க சார், நடத்துங்க. அதாவது ஒவ்வொரு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கதான் ஒரு புரட்சி வெடிக்கும் கண்டிப்பா. ரொம்ப வந்து ஒரு நாள் ரொம்ப இறுக்கியெல்லாம் பிடிச்சிட்டு ரொம்ப நாள் இழுத்துட்டே இருக்க முடியாது. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே உங்களை பார்த்து திருப்பி கேள்வி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்க பண்ற எல்லாரும் என்ன ஒரு அகங்காரம். அதாவது இந்த ஹிட்லர் ஆட்சியை விட ரொம்ப மோசமா இருக்கு இந்த ஆட்சி. ஏன்னா ஒரு பேச்சு கூட இருக்கக்கூடாது, உங்களுடைய பாடலே தான் பாடிக்கிட்டே இருக்கணும், உங்களுடைய நாமாவே தான் சொல்லிட்டு இருக்கணும். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இதெல்லாம் விஜய் சாருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா, இல்ல விஜய் சார் கூட இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவருக்கு அட்லீஸ்ட் இந்த விஷயம்லாம் தெரியுமா, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி. பட் உண்மைக்கும் சொல்லப்போனால் ரொம்ப 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 நினைக்கும் போது இதாக இருக்கு. என்னன்னா இது வந்து ஏதோ இவங்க பயத்தினால பேசுகிறாங்க, அதனால ஒரு பயமும் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ண முடியும்?
என்ன செய்ய முடியும்? அட்லாஸ்ட் இன்னைக்கு இருக்கிற வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண் உட்காந்து பேட்டி கொடுத்து அழுகுறாங்க, இந்த எம்எல்ஏனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த பொண்ணு கூட இருந்த இன்னொரு பெண்ணை அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வைக்கிறீங்க. அப்போ உங்களுடைய எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல நீங்க ஆட்சி நடத்துறீங்கன்னு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியாம இருக்குமா சொல்லுங்க? ஆனா இதெல்லாம் ரொம்ப தப்புங்க சிஎம் சார், ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது ஒரு பேச்சு சுதந்திரத்தை நீங்க தடுத்து நிறுத்திட்டா இங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த கேள்வி கேட்காம போயிட்டா, அதுவும் ஆட்சிக்கு வந்து வெறும் 40 நாள்ல இவ்வளோ பெரிய நடவடிக்கை எல்லாம் நீங்க பண்றீங்க. அதுவும் ஒரு ஜென்சி அப்படிங்கிற அந்த புதிய ஒரு விஷயத்தை, இது வந்து தன்னெழுச்சியா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். எல்லாருமே வந்து டிவி கேக் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு இங்க யாருக்கும் வந்து உங்க கட்சி சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா ஜென்சிஸும் ஒன்றும் கிடையாது. அதனால இதை வந்து எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணி வைக்கணும், இவங்க பேசினாதானே இத்தனை இளைஞர் கூட்டம் ஒண்ணு சேரும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சார். நீங்க வந்து உங்க கையில இன்னைக்கு ஒரு ஆட்சியை கொடுத்து நீங்க எப்படி செய்றீங்கன்னு பாக்குறாங்க. இத வந்து மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு போய் நிறுத்தும். அந்த டைம் மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கும் போது உங்களுடைய முகத்திரையும் கிளியும். அப்ப பார்க்கலாம் இந்த டிவிக்கு அரசாங்கம் என்ன இருக்குன்னு. இன்னைக்கு சிஎம் சாரை வந்து இப்படி ஒருத்தர் பேசிட்டாங்கன்னு இந்த அளவுக்கு துமிதமா நடவடிக்கை எடுத்து நைட்டு 12 மணிக்கு காவல்துறை ஒருத்தர் வீட்டுல போய் நிக்குதுன்னா, இதே ஒரு பெண்ணுக்கு நடக்கும் போதும் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறாங்களா? நடவடிக்கையெல்லாம் இவ்வளோ ஃபாஸ்டா எடுக்கிறாங்களா? நைட்டு 12 மணினாலும் 2 மணினாலும் வந்து நின்று அதிகாரிகள்லாம் வந்து அந்த சட்ட நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறாங்களான்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கத்தானே போறாங்க. பயமுடுத்துறீங்க, பயமுடுத்துங்க. எந்த அளவுக்கு என்னென்னலாம் மாதிரியான ஒரு அராஜகங்கள்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க. என்ன பண்ணாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும். விரைவில் உங்களை பத்தி எல்லாத்துக்கும் தெரியவும் வரும். பார்க்கலாம் சார். திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண